ॐ अज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप तथा माख्यं तथाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं धंसजीवं साद्वैतं शावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्ता राधा कान्ता नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमः ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भासचात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। பகவத்கீதை அத்தியாயம் 5 ஸ்லோகம் 29. போக்தாரம் யஜ்ஞதபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்திம் ருச்சதி. மொழிபெயர்ப்பு: நானே எல்லா யாகங்களையும் தவங்களையும் இறுதியில் அனுபவிப்பவன் என்றும், எல்லா லோகங்களையும் தேவர்களையும் கட்டுப்படுத்துபவன் என்றும், எல்லா உயிர்வாளிகளின் உற்ற நண்பன் என்றும் அறிந்து என்னை பற்றிய முழு உணர்வில் இருப்பவன் ஜட துயரங்களிலிருந்து விடுபட்டு அமைதி அடைகிறான். பொருளுரை: மாயா சக்தியின் பிடியில். அத்தியாயம் ஸ்லோகம் 29. மாயா சக்தியின் பிடியில் சிக்கியுள்ள அனைத்து கட்டுண்ட ஆத்மாக்களும் பௌதீக உலகில் அமைதியை தேடுகின்றனர். ஆனால் பகவத்கீதையின் இப்பிரிவில் கூறப்பட்டிருக்கும் அமைதிக்கான வழி என்ன என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அமைதிக்கான மிகச்சிறந்த வழி இதுவே. மனிதனின் எல்லா செயல்களையும் அனுபவிப்பவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே. அவரே எல்லா லோகங்களுக்கும் தேவர்களுக்கும் உரிமையாளர் என்பதால் மனிதர்கள் அவரது திவ்ய சேவைக்காக அனைத்தையும் அர்ப்பணிக்க வேண்டும். அவரை விட உயர்ந்தவர் எவரும் இல்லை. தேவர்களில் தலை சிறந்தவர்களான சிவபெருமானையும் பிரம்மதேவரையும் விட அவரே சிறந்தவர். வேதங்களில் ஸ்வேதாஸ்வதர உபனிஷதம் 6.7 முழுமுதற் கடவுள் தம் ஈஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம் என்று வர்ணிக்கப்படுகிறார். மாயையின் மயக்கத்தால் காணும் எல்லாவற்றிற்கும் தானே எஜமானன் என்று ஜீவன்கள் எண்ணினாலும் உண்மையில் அவர்கள் இறைவனின் ஜடசக்தியால் ஆளப்படுகின்றனர். பகவானே ஜட இயற்கையின் எஜமானர். கட்டுண்ட ஆத்மாக்களோ ஜட இயற்கையின் கடுமையான சட்டங்களுக்கு உட்பட்டவர்கள். இந்த அப்பட்டமான உண்மையினை உணராதவரை தனிப்பட்ட முறையிலோ பல பேர்கள் ஒன்று கூடியோ இவ்வுலகில் அமைதியை காண்பது சாத்தியமில்லை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பரம அதிகாரி. மாபெரும் தேவர்கள் உட்பட எல்லா ஜீவன்களும் அவரது சேவகர்களே. பூரண கிருஷ்ண உணர்வில் மட்டுமே பக்குவமான அமைதியை அடைய இயலும். கர்மயோகம் என்ற பெயரால் பொதுவாக அறியப்படும் இந்த 5ஆம் அத்தியாயம் கிருஷ்ண உணர்வில் பயிற்சி விவரமாகும். கர்மயோகம் எவ்வாறு முக்தி அளிக்க முடியும் என்ற கற்பனை கேள்விக்கு இங்கு பதில் கூறப்பட்டுள்ளது. கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுவது என்றால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே உயர்ந்த ஆளுநர்.
என்று முழு ஞானத்துடன் செயலாற்றுவதாகும். இத்தகைய செயல் திவ்ய ஞானத்தில் இருந்து வேறுபட்டது அல்ல. நேரடியான கிருஷ்ண உணர்வு பக்தி யோகம் எனப்படும். ஞான யோகம் என்பது பக்தி யோகத்திற்கு இட்டு செல்லும் பாதையாகும். பரம உண்மையுடனான ஒருவனது உறவை பற்றிய முழு ஞானத்துடன் செயல்படுவதே கிருஷ்ண உணர்வாகும். மேலும் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரை பற்றிய முழு ஞானமே அந்த உணர்வின் பக்குவ நிலையாகும். கடவுளின் மிகச்சிறந்த அம்சமான ஆத்மா அவரது நித்திய தொண்டன் ஆவான். ஆத்மா மாயையை ஆட்சி செய்ய விரும்பும் போது அதனுடன் அவன் தொடர்பு கொள்கிறான். இதுவே அவனது பல்வேறு துயரங்களுக்கு காரணம். அவன் ஜடத்துடன் தொடர்பு கொண்டுள்ள வரை அவன் தேவைகளுக்காக செயலாற்றுதல் அவசியம். இருப்பினும் ஜடத்தின் எல்லைக்குள் இருந்த போதிலும் கிருஷ்ண உணர்வானது ஒருவனை ஆன்மீக வாழ்விற்கு கொண்டு வருகிறது. ஏனெனில் ஜட உலகில் பயிற்சி செய்யப்படும் போதிலும் ஆன்மீக வாழ்வினை இது எழுச்சி பெற செய்கின்றது. ஒருவன் எந்த அளவிற்கு இதில் முன்னேறி உள்ளானோ அந்த அளவிற்கு அவன் ஜடத்தின் பிணைப்பில் இருந்து விடுபட்டுள்ளான். கடவுள் யாரிடமும் பாரபட்சம் பார்ப்பது இல்லை. கிருஷ்ண உணர்வில் அவன் செய்யும் கடமைகளை பொறுத்ததே அவனது பலன்கள். அக்கடமைகள் புலன்களை அடக்குவதற்கும் கோபம், ஆசை ஆகியவற்றின் தாக்குதலை வெல்வதற்கும் உதவியாக அமைகின்றன. மேற்கூறிய எழுச்சிகளை அடுக்கி கிருஷ்ண உணர்வில் நிலையாக நிற்பவன் உண்மையில் பிரம்ம நிர்வாண என்னும் திவ்யமான நிலையில் உள்ளான். கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்யும் போது தானாகவே அஷ்டாங்க யோக முறையும் பயிற்சி செய்யப்படுகிறது. ஏனெனில் யோக முறையின் இறுதி நோக்கம் பக்தியினால் எளிமையாக அடையப்படுகின்றது. அஷ்டாங்க யோக முறையில் யம, நியம, ஆசன, பிராணாயாம, பிரத்யாகார, தாரண, தியான, சமாதி எனும் படிப்படியான வழியில் முன்னேற்றம் அடையப்படுகிறது. ஆனால் பக்தி தொண்டின் பக்குவத்துடன் ஒப்பிடும்போது இவை ஒரு முன்னுரையை போன்றவை. பக்தி தொண்டு மட்டுமே மனிதனுக்கு அமைதியை நல்கும். பக்தியே வாழ்வின் மிக உன்னத பக்குவ நிலையாகும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல பார்த்தோம் இல்லையா, பகவான் சொல்லியிருந்தாங்க இந்த அஷ்டாங்க யோக முறையை பற்றி அடுத்த அத்தியாயத்துல தியான யோகத்தை பற்றி விளக்கப்படுது. அதற்கு ஒரு முன்னுரையாக ஒரு சுருக்கமாக இந்த 27, 28 அந்த ஸ்லோகங்களில் சொல்லியிருந்தாங்க எப்படி இந்த அஷ்டாங்க யோக முறை பயிற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அதுல பார்க்கும்போது 8வது நிலைதான் சமாதி நிலை இல்லையா. அப்ப பக்தர்கள் ஆரம்ப நிலையிலேயே சமாதி நிலையை அடைந்து விடுகிறார்கள். ஆனா இங்க பிரபுபாதர் இங்க எழுதுறாங்க, கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்யும் போது தானாகவே அஷ்டாங்க யோக முறையும் பயிற்சி செய்யப்படுகிறது. இப்ப அதுக்குன்னு அவங்க தனியா அஷ்டாங்க யோக முறை செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லப்படுது. இப்ப இதுல 3 விஷயங்கள் சொல்லப்படுது. அமைதிக்கான வழி. நம்மளுடைய எல்லா துன்பத்திற்கும் என்ன காரணம் அப்படின்னாக்கா கிருஷ்ணரை மறந்ததனால்தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரபுபாதர் இங்க விளக்குறாங்க. அப்ப நம்முடைய எல்லா துன்பத்திற்கும் காரணம் கிருஷ்ணரை நாம் மறந்துட்டோம். ஏன்னா நம்முடைய நித்திய உறவு யாருன்னா பகவான் தான். இப்ப இங்க சொல்லியிருக்கிற 3 விஷயங்கள் இங்க சொல்றாங்க. இந்த 3 விஷயத்தை யார் ஒருவர் புரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஞாத்வாமா சாந்தி விருட்சதி, அவங்களுக்கு அமைதியை அடைய முடியும். என்ன அந்த 3 விஷயம் அப்படின்னாக்கா, போக்தாரம் யக்ஞ தபசா, எல்லா யாகங்களையும் தவங்களையும் அனுபவிப்பவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அதுக்கப்புறம் சர்வலோக மகேஸ்வரன், எல்லா லோகங்களையும் தேவர்களையும் கட்டுப்படுத்துபவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அதுக்கப்புறம் சுக்ருதம் சர்வபோதானா, எல்லா உயிர்வாளிகளுக்கும் உற்ற நண்பர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி இந்த 3 விஷயத்தை யார் ஒருவர் புரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு அமைதி அடைவது நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இதுல பார்க்கும்போது எல்லா யாகங்களையும் தவங்களையும் இறுதியில் அனுபவிப்பாளர் பகவான் மட்டும்தான். ஆனா நாம என்ன நினைக்கிறோம்னா இந்த ஜட உலகில் நாம் தான் அனுபவிப்பாளன் அப்படின்னு சொல்லி நாம நினைக்கிறோம். ஆனால் இங்க நம்ம கண்டிப்பா அனுபவிக்க முடியாது. மாயையினுடைய பிடியில் நாம என்ன நினைக்கிறோம்னா நான் தான் இங்க அனுபவிப்பாளன் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போதுதான் இந்த கட்டுண்ட நிலைக்கு நமக்கு காரணமாக அமைகின்றது, நம்முடைய துயரங்களுக்கும் காரணமாக அமைகின்றது.
ஆனால் பகவான் தான் அனுபவிப்பாளர் அப்படின்னு சொல்லி நாம தெரிந்து கொள்ளும் போதும் நமக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த துன்பத்திலிருந்து நாம் வெளியே வருகின்றோம். இந்த ஜட உலக துன்பங்களில் இருந்து விடுபடுவதற்கு, விடுபட்ட அமைதி அடைய இந்த 3 விஷயங்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இதுல பார்க்கும்போதும் ஒரு வெளிநாட்டவர் அவங்க பாக்குறாங்க, கோயிலுக்கு பகவான் கிருஷ்ணரை பாக்குறாங்க. அப்ப பார்க்கும்போது அவங்க சொல்றாங்க, இவங்கதான் கண்டிப்பா அனுபவிப்பாளராக இருக்க முடியும், இவங்கதான் கடவுளாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஏன்னா இவங்கதான் கையில புல்லாங்குழல் வச்சு பெண்களோட ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப சந்தோஷமாக எந்த விதமான இதுவும் இல்லாம இருக்காங்க அப்படின்னு சொல்லி, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, புல்லாங்குழல் ஊதிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா வெவ்வேறு கடவுள்கள் எங்க கோயிலுக்கு போய் பார்த்தாலும் மற்ற கடவுள்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கையில ஏதோ ஒரு ஆயுதங்கள் அவங்களுக்கு இருக்கு, அவங்களுக்கு ஏதோ ஒரு கடமைகள் ஈடுபட்டு இருக்காங்க. ஆனா பகவானுக்கு எந்த கடமையும் இல்லை இல்லையா? பகவான் பூரண சுதந்திரமானவர் இல்லையா? அதனால அப்ப இவங்கதான் கடவுளாக இருக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இது பார்த்த உடனே. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பகவானுக்கு 64 குணங்கள் முழுமையாக இருக்கு. விஷ்ணுவுக்கு கூட இல்ல. பகவான் விஷ்ணுவுக்கு கூட பார்க்கும்போதும் 60 குணங்கள் தான் இருக்கு. இந்த 4 குணங்கள் பகவானிடம் இருக்கு. இப்ப அது என்ன அப்படின்னாக்கா, பகவான் எப்பவுமே லீலை எப்பவுமே செய்து கொண்டே இருப்பார்கள். லீலா மாதுரியா அது ஒண்ணு. அதுக்கப்புறம் வேணு மாதுரியா, பகவான் எப்பவுமே கோபர்களுடனும் அதுக்கப்புறம் பசுக்களுடனும் கோபியர்களுடனும் அவங்க எப்பவுமே புல்லாங்குழல் ஊதிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த ஒரு இது. அதுக்கப்புறம் எப்பவும் பக்தர்கள் சூழவே எப்பவுமே இருப்பாங்க இல்லையா? ஒண்ணு பசுக்களோட, இல்லைன்னா கோபர்களோட, இல்லைன்னா கோபியர்களோட, இந்த மாதிரி ஏதோ ஒரு பக்தருடைய அவங்களுடைய உன்னத ரசத்தில் ஈடுபட்டு இருப்பார். அதுக்கப்புறம் பகவானுடைய அழகு கவர்ச்சி வாய்ந்தது இல்லையா? இங்க எங்கேயுமே பகவானுடைய அழகு யாருமே ஈடாக முடியாது. இந்த 4 பகவானுக்கே உரித்தானது அப்படின்னு சொல்லிட்டு, நான் பிரேமையை பகவானால் மட்டும்தான் அளக்க முடியும், வேற எந்த அவதாரத்தினாலையும் அழிக்க முடியாது. அதனால பகவானே சைத்தன்ய மகாபிரபு எல்லாருக்குமே பிரேமையை விநியோகம் செய்தார். அதுக்கப்புறம் கிருஷ்ணருக்கு 6 ஐஸ்வர்யங்கள் முழுமையாக உடையவர். இதை சில வியாசதேவருடைய தந்தை பராசர முனிவர் சொல்றாங்க, பகவான்னா என்ன அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. அந்த விளக்கம் என்ன அப்படின்னாக்கா, அந்த விளக்கம் பகவான் 6 ஐஸ்வர்யங்கள், அழகு, அறிவு, செல்வம், பலம், புகழ், துறவு. இந்த 6 ஐஸ்வர்யங்களையும் யார் முழுமையாக பெற்று இருக்கின்றார்களோ அவர்கள் தான் பகவான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பகவத்கீதையிலும் பகவானையும் சொல்லியிருக்காங்க, அகம் சர்வஸ்ய பிரபவோ முக்த சர்வம் பிரவர்த்ததே இதிமத்வா பதந்தே மாம்புத பாவ சமன்விதா அப்படின்னு சொல்லி. ஜட ஆன்மீக உலகங்கள், ஜட உலகம் ஆன்மீக உலகம் இரண்டிற்கு மூலம் நானே அப்படின்னு சொல்லிட்டாங்க பகவான். அப்ப எல்லாத்துக்கும் மூலம் பகவான் தான் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இதுலயும் சொல்லப்படுது, பிரம்ம சங்கீதையிலையும் பிரம்மா சொல்றாங்க, ஈஸ்வரக கரெக்டா எனக்கு ஞாபகம் வரல, சச்சிதானந்த விக்கிரக அனாதிராதி கோவிந்தக சர்வ காரண காரணம் அப்படின்னு சொல்லி வரும். அது முதல் ஸ்லோகமே அதுதான். அப்ப அதுல பார்த்தோம்னா கிருஷ்ணர் தான் சர்வ காரண காரணம், கிருஷ்ணர் தான் எல்லா காரணங்களுக்கும் மூல காரணமாக இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதுக்கப்புறம் ஈசோ உபனிஷத்திலும் ஈசாவாசியம் இதம் சர்வம், எல்லாமே பகவானுக்கு தான் சொந்தமானது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்ப இங்க சொல்லியிருக்கிற மாதிரி பிரபுபாதரும் இங்க விளக்குறாங்க. இப்ப கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்கும் அனுபவிப்பாளர், இப்ப எல்லாத்தையும் அனுபவிப்பவர் கிருஷ்ணர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாங்க. மனிதரின் எல்லா செயல்களையும் அனுபவிப்பவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே அப்படின்னு சொல்லி இங்க பிரபுபாதர் விளக்குறாங்க. இப்ப அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஸ்ரீமத் பாகவதத்திலேயும் முதல் காண்டத்திலேயும் முதல் ஸ்லோகத்திலேயே வியாசதேவர் சொல்றாங்க, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, வசுதேவரின் புதல்வருக்கு எங்கும் வியாபித்து இருக்கும் முழுமுதற் கடவுளாகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆகிய வசுதேவரின் புதல்வருக்கு நான் என் வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றேன் அப்படின்னு சொல்லி இப்ப அங்கே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தான் தங்களுடைய வணக்கங்களை செலுத்துகிறார்.
அப்படிதான் வந்து அங்க ஸ்லோகமே வந்து தொடங்குது. அதுக்கப்புறம் ஆதியில் பிரம்மா ஹிருதயே ஆதி கவையே, ஆதியில் முதல் உயிர்வாளியான பிரம்மாவுக்கும் அவருடைய இருதயத்தில் வேத ஞானத்தை புகட்டியவரும் அவரே ஆவார். ஏன்னா வந்து முதல் உயிர்வாளி யாரு அப்படின்னாக்கா பிரம்மா மட்டும்தான் இல்லையா. பிரம்மா தான் நம்ம எல்லாரையும் வந்து படைத்தார். இப்ப முதல் உயிர்வாளி பிரம்மா மட்டும்தான். வந்து யாருமே இல்லை. இப்ப அவங்களுக்கு வந்து யார் வந்து உபதேசம் செய்யறது இல்லையா. இப்ப அதனால வந்து பகவானே வந்து பிரம்மாவுடைய இருதயத்தில் வேத ஞானத்தை எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. இது பிரம்மா ஹிருதயே ஆதி கவையே அப்படின்னு சொல்லி, பிரம்மாவின் இதயத்தில் ஆதியில் வேத ஞானத்தை அவருடைய இருதயத்தில் புகழ்த்தியவரும் அவரே ஆவார். இது இப்ப வந்து கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி வந்து நிறைய ஆதாரங்கள் வந்து எல்லா இடத்துலயும் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஸ்ரீமத் பாகவத்துல என்ன சொல்றது, வாசுதேவ பராவேதா, வாசுதேவ பராமகா, வாசுதேவ பராயோகா, வாசுதேவ பராக்ரியா, வாசுதேவ பரஞான, வாசுதேவ பரந்தவ, வாசுதேவ பரோதர்மா, வாசுதேவ பராகதி. இதுதான் கிருஷ்ணர் தான், வாசுதேவர் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்படுது. வந்து எல்லா வேதங்களுடைய நோக்கம் வந்து என்ன அப்படின்னாக்கா நம்ம கிருஷ்ணரை அறிவதுதான். கிருஷ்ணரை அறிவதுதான் வேதங்களுடைய நோக்கம். ஒரே ஒரு கோட்பாடு தான் மற்ற எல்லா கோட்பாடுகளையும் வந்து சார்ந்திருக்கு. என்ன அப்படின்னாக்கா ஸ்மர்தவேக சததான் விஷ்ணு விஸ்மர்தவேக நாகி ஜாதஜி. ஒருவன் எப்பொழுதும் கிருஷ்ணரை நினைக்க வேண்டும், எப்பொழுதும் கிருஷ்ணரை மறக்க கூடாது. இந்த ஒரே ஒரு கோட்பாடு தான் எல்லாவற்றையும் வந்து சார்ந்து இருக்கு. இப்ப கிருஷ்ணர் தான் வந்து நமக்கு வந்து அறிவதுதான் நோக்கம். கிருஷ்ணரை நினைவு கூறுவதுதான் வந்து நம்முடைய நோக்கம். வேதங்களின் அறிவதும் வந்து நோக்கம் அவங்கதான். அதுக்கப்புறம் வேதங்களுடைய இலக்கும் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்படுகிறது. இப்ப இதுல பார்க்கும்போதும் ஸ்ரீமத் பாகவதத்துல வந்து ஒரு வரும். இப்ப அதுல பார்க்கும்போது என்னன்னா பிராமண பத்தினிகள், இப்ப அவங்க வந்து பகவானை வந்து ரொம்ப வந்து தெரியும், கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அன்பின் மூலமாக வந்து அவங்களுக்கு வந்து சேவை வந்து செய்யறாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய கணவர்கள் பிராமணர்களா வந்து இருக்காங்க. இப்ப அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா எல்லா வந்து யாகங்களையும் இங்க சொல்லியிருக்கிற மாதிரி எல்லா யாகங்களையும் அனுப்பி பேர் பகவான் தான் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லா யாகங்களையும் வந்து அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க பகவானை வந்து திருப்தி செய்வதற்காக. இப்ப அந்த நேரத்துல வந்து என்ன ஆகுதுன்னா அங்க வந்து கிருஷ்ணர் பலராமர் அவங்களுடைய நண்பர்களோட கோபர்களோட அங்க வந்துட்டாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் தள்ளி வந்து இருக்காங்க. இப்ப அங்க வந்து என்ன ஆகுதுன்னா மதுமங்கள் வந்து சொல்றாங்க கிருஷ்ணனுடைய நண்பர், ஒரு கோப நண்பர். அவங்க வந்து எப்பவுமே வந்து ஒரு என்ன சொல்றது வேடிக்கை காட்டுற மாதிரியே வந்து பேசுவாங்க. இப்ப அந்த மாதிரி இருக்கிற அந்த ஒரு கோபர் வந்து சொல்றாங்க எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லி. சரி நீ போய் வந்து என்ன பண்ணுனா அந்த பிராமணர்கள் வந்து யாகம் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க வந்து நான் வந்து கிருஷ்ணர் வந்து கேட்டாங்க அப்படின்னு சொல்லி நீ போய் கேளு உனக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சொன்ன உடனே அங்க போய் வந்து மதுமங்கள் வந்து கேக்குறாங்க எனக்கு வந்து இந்த மாதிரி பசிக்குது, நான் வந்து கிருஷ்ணனுடைய நண்பன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே வந்து அவங்க எதுவுமே கண்டுக்கல. அவங்க வந்து அந்த நண்பன் கோப நண்பன் திருப்பி வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து சொல்லும் போது கிருஷ்ணர் அப்ப வந்து அந்த கோப நண்பர் வந்து சொல்றாங்க. அந்த கோப நண்பர் வந்து சொல்லும் போது எனக்கு வந்து எதுவுமே கொடுக்கல, நான் வந்து கிருஷ்ணனுடைய நண்பன் அப்படின்னு சொல்லி நீ சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஆமா நான் வந்து பிராமணன் அப்படின்னு சொன்னாலாச்சும் எனக்கு கொடுத்துருப்பாங்க, கிருஷ்ணருடைய நண்பன் சொன்னனாலதான் எனக்கு கொடுக்கலையோ என்னமோ அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சரி நீ வந்து என்ன பண்ணா அவங்களுடைய மனைவிகள் கிட்ட போய் வந்து போய் கேளு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே வந்து இப்ப அவங்க கிட்ட வந்து போய் கேக்குறாங்க இந்த மாதிரி வந்து நான் வந்து கிருஷ்ணனுடைய நண்பன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இங்க வந்து கிருஷ்ணர் வந்து இருக்காங்க பலராமர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தையும் தான் அந்த மனைவிகள் அந்த பிராமண பத்தினிகள் கேட்ட உடனே வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து என்னென்ன இருக்கோ அவங்க தெரிந்தது எல்லாமே வந்து அவங்க எடுத்துக்கொண்டு எல்லாமே வந்து கிருஷ்ண பலராமருக்கு வந்து சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வேகமா வந்து ஓடுறாங்க. அவங்க வந்து வேகமா போய் எல்லாமே கிருஷ்ணருக்கு வந்து அர்ப்பணிக்கிறாங்க. இப்போ எல்லாமே வந்து அவங்க கொடுத்த உடனே வந்து அதுக்கப்புறம் வந்து வந்து பிராமணர்களுக்கு வந்து அவங்க எல்லாமே வந்து கிருஷ்ண பலராமருக்கு அவங்களுக்கு எல்லாமே சேவை செய்துட்டு இங்கிட்டு இங்க வந்து வீட்டுக்கு வந்த பிறகு இல்லத்துக்கு வந்த பிறகு வந்து பிராமணர்களுக்கு வந்து ரொம்ப இதா போகுச்சு, ரொம்ப வந்து ஒரு அவமானமாக வந்து தெரியுது. பகவான் வந்து அவங்களுடைய இதயத்துல இருந்து தெரியப்படுத்துறாங்க. ஏன்னா எல்லாத்தையும் அனுபவிப்பாளர் பகவான் தான் இல்லையா. யாகம் செய்வது பகவானை திருப்திப்படுத்ததான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே இங்க வந்து கேட்கும் போதும் யாகத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பொருள் வந்து பகவான் கிருஷ்ணருக்கு கொடுக்காம வந்து அவங்க வந்து கொடுக்காம இருந்துட்டாங்க பிராமணர்கள். ஆனா வந்து அவங்களுடைய பத்திரிகள் வந்து என்ன பண்ணாங்கன்னா பகவான் தான் எல்லாருக்கும் அனுபவிப்பாளர்னு சொல்லி வேகமா ஓடி போறாங்க கொடுக்கறதுக்காக.
ஐயா மனைவிகளுக்கு என்னன்னா அவங்க அந்த அளவுக்கு வந்து வேத சாஸ்திரங்கள் எதுவுமே படிக்கல. ஆனா இருந்தாலும் வந்து அவங்க எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்களே. நீங்களால வந்து எதுவுமே எல்லாமே படிச்சும் இது வந்து யாகங்கள் செய்து நாம வந்து புரிந்து கொள்ளலையே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்ப அந்த மாதிரி ஒரு இதுல இருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து பிராமணர்கள் வந்து வருத்தப்படுறாங்க. இது இது இப்ப அதுக்கப்புறம் இப்ப இதே பார்க்கும்போதும் இன்னொரு இடத்துல இப்ப வந்து நான் இங்க இங்க சொல்லியிருக்கிற மாதிரி தேவர்கள் தலை சிறந்தவர்களான சிவபெருமானையும் பிரம்ம தேவரையும் விட அவரே சிறந்தவர். சிவபெருமானையும் பிரம்மதேவரையும் விட அவரே சிறந்தவர் இல்லையா. இவங்க எல்லாருமே வந்து பார்க்கும்போது குண அவதாரங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். பிரம்மா வந்து ரஜோகுணத்தை ஏற்றுக்கொள்கிறார். அதுக்கப்புறம் சிவபெருமான் வந்து அழித்தலுக்காக வந்து தமகுணத்தை ஏற்றுக்கொள்கிறார். பகவான் விஷ்ணு காப்பதற்காக சத்வகுணத்தை ஏற்றுக்கொள்கிறார். இவங்க எல்லாருமே வந்து பார்க்கும்போது குண அவதாரங்கள் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்படுது. இப்ப இதுல பார்க்கும்போது ஸ்ரீமத் பாகவதத்துல இதனுடைய விளக்கங்கள் வந்து கொடுக்கப்படுது. இப்ப இதுல பார்க்கும்போது என்னன்னா விருக்காசுரன் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு அசுரன். இப்ப அந்த அசுரன் வந்து பார்த்தோம்னா அந்த அசுரன் வந்து இவன் வந்து யாரையும் வந்து திருப்திப்படுத்தா வந்து 3 பேர் இருக்காங்க இல்லையா, பிரம்மா விஷ்ணு சிவன் இருக்காங்க. இப்ப இந்த 3 பேர்லயே வந்து யாரை வந்து எளிதாக திருப்திப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுக்கிறாங்க. இப்ப அந்த அசுரன் வந்து கேட்டு என்ன பண்றாங்கன்னா கேட்கும் போது சிவபெருமானை வந்து எளிமையாக திருப்திப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை வந்து தெரிந்து கொண்டு சரி நம்ம வந்து சிவபெருமானை நோக்கியே வந்து தவம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சிவபெருமானை நோக்கி வந்து தவம் வந்து செய்யறாங்க. ஏன்னா வந்து அவங்க ஆசுதோஷ் எளிதில் வந்து திருப்தி அடைவார். அந்த எதிர்விளைவில் வந்து யாருக்கு வந்து எந்த விதமான பலன் கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அதெல்லாமே வந்து பார்க்க மாட்டாங்க. எதிர்விளைவு ஏற்படுமா அப்படின்னு சொல்லி வந்து பாக்குறது இல்ல. சிவபெருமான் வந்து என்ன பண்ணுவாங்க, யாரிடமும் எல்லாரிடையும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆசுதோஷ் எளிதில் வந்து திருப்தி அடைந்து விடுவார். இப்ப அதனால அந்த விருக்காச்சுரன் அந்த அசுரன் வந்து சிவபெருமானை நோக்கி வந்து தவம் செய்யும் போதும் ரொம்ப நேரம் வந்து இவ்வளவு காலம் வந்து அவங்க தவம் செய்த பிறகு பகவான் வந்து காட்சி கொடுக்கல. இப்ப வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து அந்த இதுல அக்னியில வந்து அவங்களுடைய ஒவ்வொரு பாகமாக வந்து வெட்டி வெட்டி வந்து அதுல வந்து போடும் போதும் அதுக்கப்புறம் வந்து சிவபெருமானே வந்து தடுத்துடுறாங்க, வந்து காட்சி கொடுக்குறாங்க. சரி உனக்கு வந்து என்ன வரம் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே வந்து ஆனா அசுரன் இல்லையா, பகவான் வந்து சிவபெருமான் இந்த மாதிரி முன்னாடி வர்றாங்கன்னா ஏன்னா அவங்க வைஷ்ணவனாம் இதா சம்பு, வைஷ்ணவர்களிடையே வந்து உயர்ந்தவர், மிக மிக உயர்ந்த வைஷ்ணவர் சிவபெருமான். அவங்க கிட்ட வந்து நம்ம பகவானிடம் வந்து ஒரு தூய பக்தி தொண்டு சேவை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம். ஆனா அசுரன் இல்லையா எப்பவுமே வந்து தன்னுடைய சொந்த திருப்திக்காகவே வந்து கேட்பதினால் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு வந்து நான் வந்து யார் மேல வந்து கை வைக்கணுமோ அவங்க வந்து உடனே வந்து அவங்க தலை விடைத்து இறந்து போயிட வேண்டும் அப்படி ஒரு வரம் சிவபெருமான் வந்து என்ன பண்றாங்கன்னா கொடுத்துடுறாங்க அந்த வரத்தை வந்து. ஆனா அந்த அசுரன் வந்து இது வந்து உண்மையா அப்படின்னு வந்து சோதிக்கிறதுக்காக சிவபெருமான் தலையிலேயே வந்து கை வைக்க போயிட்டான் அசுரன். இப்ப அதனால என்ன ஆகுதுன்னா சிவபெருமான் வேகமா ஓடி போறாங்க. வேகமா வந்து ஓடி போகும்போது அந்த அசுரன் பின்னாடியே வந்து இந்த மாதிரி வரும்போது அதுக்கப்புறம் வந்து பகவானுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஏன்னா பக்தர்களை எப்பவுமே காப்பவர் பகவான் இல்லையா. அதனால பகவான் வந்து என்ன பண்றாங்கன்னா பகவான் விஷ்ணு வைகுண்ட லோகத்துல இருந்து பாக்குறாங்க. அவங்க வந்து உடனே வந்து ஒரு பிராமணனுடைய வேடம் தரித்து இங்க வர்றாங்க. இப்ப இங்க வந்து சிவபெருமானை வந்து காப்பாற்ற வேண்டும் இல்லையா. அதனால வந்து என்ன பண்றாங்கன்னா சிவபெருமான் வந்து போகும்போது இப்ப இந்த அசுரனை வந்து ஒரு பிராமணர் வடிவில் இருந்த பகவான் வந்து என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் தடுத்து நிறுத்துறாங்க. நிறுத்தி வந்து சொல்றாங்க நீங்க வந்து ரொம்ப களைப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா, அதனால வந்து கொஞ்சம் வந்து நீங்க வந்து ஓய்வு எடுக்கலாம் இல்லையா, அப்ப உங்கள் உடல் வந்து பாதிப்பு அடைந்து விடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப உடல் மேல ரொம்ப ஒரு இதா வந்து பேசுறாங்க. ஏன்னா அசுரர்களை பொறுத்தவரையிலும் வந்து என்னதுன்னா ஒரு உடல் மேல ஒரு பற்றுதல் அவங்களுக்கு வந்து இருக்கு. இப்ப அதனால வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா உடல் மேல பற்றுதல் இருக்கிறனால உடல் மேலேயே வந்து நம்ம உடலை பற்றி வந்து அவங்க சொல்லும் போது ரொம்ப வந்து சந்தோஷப்படுவாங்க. இப்ப அதனால என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி வந்து பகவான் வந்து பேசுறாங்க. இந்த பிராமணர் வேடத்தில் இருக்கின்ற பகவான் வந்து இந்த மாதிரி பேசும்போது அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து ஏதோ ஒரு இதுக்காக வந்து போயிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி, அதனால நீங்க வந்து எங்க சொல்லணும் அப்படின்னு நினைச்சா நீங்க சொல்லுங்க, இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பேசும்போது இந்த மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து என் பகவானுக்கு தெரிஞ்சுது. அப்ப அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து சிவபெருமானுடைய வார்த்தையெல்லாம் நம்ம வந்து நம்பலாமா, இந்த வரத்தை பற்றி வந்து அறிந்து கொண்டு பகவான் வந்து பேசுறாங்க. நீங்க வந்து சிவபெருமானை எல்லாம் நம்பலாமா, நம்பவே கூடாது. ஏன் அப்படின்னாக்கா தக்ஷன் வந்து அவங்க
கொடுத்த அந்த ஒரு இதுல வந்து சாபத்துல வந்து அவங்களுக்கு அவங்களுடைய வரம் வந்து வாக்கு எல்லாமே வந்து பலிக்காம போயிருச்சு. நிஜமாவே அது அவங்க சொன்ன வார்த்தையெல்லாம் பலிக்காது. நீங்க வந்து நிஜமாவே வந்து உண்மையிலேயே அது உண்மை அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா உங்க தலைமை நீங்களே வந்து உங்க தலைமையில வந்து கை வச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி வந்து சொன்ன உடனே வந்து அசுரன் வந்து என்ன பண்றான், உடனே அவன் வந்து அவனுடைய கையை வந்து தலையில வச்ச உடனே தலை வெடித்து இறந்து போய் விடுகிறான் அந்த அசுரன். அதுதான் இப்ப இதுதான் வந்து ஒரு அசுரனுடைய நிலை இது. அப்ப அந்த நேரத்திலும் வந்து சிவபெருமானை பகவான் காப்பாற்றினார். அதனால வந்து சிவபெருமான் தாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லி வந்து இல்லை. நான் வந்து எல்லாரையும் கட்டுப்படுத்துபவர் பகவான். ஏன்னா அவங்க அந்த தமோ குணத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். அதுதான் அதை வந்து நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அந்த உண்மையை. அதுக்கப்புறம் பிரம்மதேவர் இல்லையா, இப்ப பிரம்மதேவர் வந்து பார்க்கும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா பகவான் விருந்தாவனத்தில் இல்லையா, நம்ம தாமோதர மாதத்தில் பகவானுடைய லீலைகள் எல்லாம் வந்து கேட்டோம். அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா எல்லா கோபர்களுடையும் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இல்லையா ஒரு சிறு பாலகனாக வந்து எல்லாரோடையும் வந்து விளையாடுறாங்க. இப்ப இந்த மாதிரி விளையாடுறத பார்த்துட்டு பிரம்மதேவருக்கே வந்து ஒரு சந்தேகம். ஏன்னா பிரம்மதேவர் வந்து பிரார்த்தனை செய்துதான் பகவானே இங்க வந்தாங்க இல்லையா. ஏன்னா வந்து பூமி தேவி பூமி பாரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு, என்னால தாங்கிக் கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர்கிட்ட முறையிடும் போது அந்த பிரம்மதேவர் வந்து எல்லா தேவர்களையும் அழைத்து கொண்டு பார்க்கடலில் போய் தியானம் வந்து செய்வாங்க. அப்ப அங்க பகவான் காட்சி கூட கொடுக்க மாட்டாங்க. இப்ப பகவான் வந்து பிரம்மாவுடைய இருதயத்தில் வந்து இந்த மாதிரி வந்து நடக்கும், நான் இந்த மாதிரி அவதரிப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து அவங்க இருதயத்துல சொல்லுவாங்க. அப்ப பிரம்மா வந்து தேவர்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்க, இப்படிதான் நடக்கும். இப்ப இந்த மாதிரி பகவான் பிரம்மதேவர் பிரார்த்தனை செய்துதான் பகவானே இங்க வந்து அந்த பூமி வாரி குறைப்பதற்காக. ஆனா வந்து என்ன ஆச்சு, பிரம்மதேவரே மறந்துட்டாங்க. மறந்துட்டு இங்க இருக்கிறது சிறு பாலகனாக இந்த மாதிரி வந்து கோபர்களோட வந்து சும்மா ஒரு காட்டுல விளையாடிக்கிட்டே இருக்கிறது உண்மையிலே பகவான் தானா, உலக விருந்தாவனத்துல இருக்கிற அந்த பகவானா இந்த பகவான் அப்படின்னு சொல்லி இந்த கிருஷ்ணரா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம். அதனால வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லா கோப்பர்களையும் வந்து அதுக்கப்புறம் எல்லா அந்த கன்றுகளையும் வந்து கடத்திட்டு வந்து போறாங்க. இப்ப இந்த மாதிரி வந்து கடத்திட்டு போகும்போதும் பிரம்மாவுடைய கணக்குப்படி பார்க்கும்போது பிரம்மாவுடைய ஆயுட்காலம் 100 வருடம் தான். ஆனா நம்ம கணக்குப்படி அவங்க கணக்குப்படின்னு பார்க்கும்போதும் நம்ம பிரம்மாவுடைய 1 நிமிடம் தான் வந்து நம்முடைய 1 வருடம் காலம், அந்த விகிதம் வந்து மாறுபடும். இப்ப அந்த மாதிரி இருக்கும்போது சரி 1 வருட காலம் ஆயிடுச்சு, என்ன வந்து கிருஷ்ணர் வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லி வந்து பாக்குறாங்க. இங்க பார்த்தோம்னா அதே கோபுரங்கள் அதே கன்றுகள் எப்படி வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியம். இல்ல ஏன்னா எல்லா இடத்துலயும் பகவான் இருக்காங்க இல்லையா, பிரம்மாவுக்கு வந்து காட்டுறோம். அதனால வந்து உடனே எல்லா விஷ்ணு மூர்த்திகளும் வந்து வெளியே வர்றாங்க இல்லையா. விஷ்ணு பகவான் வந்து தம்முடைய விண்மங்கத்தின் மூலமாக விஷ்ணுவாக எல்லா கோபர்களாகவும் கன்றுகளாகவும் விரிந்துள்ளார் 1 வருட காலம் வரைக்கும். வந்து என்ன ஆகுதுன்னா அந்த மாதிரி இந்த பிரம்மதேவர் வந்து கோபர்களையும் கன்றுகளையும் கடத்தி போகும் அந்த ஒரு நாள் வந்து பலராமர் வந்து அன்னைக்கு வரல, ஏதோ ஒரு காரியம் இருந்ததுனால அங்கேயே வந்து இருக்க வேண்டியதாயிருச்சு இல்லத்திலேயே. அதனால இங்க வராததுனால இந்த 1 வருட காலம் வந்து கிருஷ்ணர் தான் விருந்தாவனம் முழுக்க வந்து வியாபித்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வந்து யாருக்குமே தெரிஞ்சுக்க முடியல. வந்து ஒரு கட்டத்துல மட்டும்தான் வந்து பலராமருக்கு வந்து ஒரு சின்ன சந்தேகம் வருது. ஏன்னா பசுக்கள் வந்து மலை உச்சியில நின்று மலை உச்சியில வந்து இருக்கு, கீழே வந்து பார்த்தோம்னா கண்ணுக்குட்டி இருக்கு. அந்த கண்ணுக்குட்டியை பார்த்த உடனே வந்து அந்த கன்று அந்த இதுல அந்த பசு வந்து அவ்வளவு வேகமா வந்து வருதாமா, அவ்வளவு பிரேமையில வந்து வருதாமா. அந்த மடி வந்து ரொம்ப கனத்து இருக்கிறனால பால் எல்லாமே வந்து அதெல்லாம் வந்து கீழே சிந்துது. இப்ப அந்த மாதிரி வந்து அந்த பசு ஓடி வர்றதை பார்த்து பலராமருக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா வந்து பசு கன்றை பார்த்து இந்த அளவுக்கு வந்தது இல்லையே, ஏன்னா கிருஷ்ணரை பார்த்துதான் எல்லாருமே எவ்வளவு வந்து ஆனந்தமாக வந்து ஓடி வரும். எப்படி இது ஒரு சாத்தியமானது அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அதுக்கப்புறம் தான் பலராமருக்கு சந்தேகம் வருதாமா. பாருங்களேன், பலராமராலேயே புரிஞ்சுக்க முடியல பகவானுடைய செயல். அந்த அளவுக்கு வந்து பகவானை வந்து நம்மளால புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப கடினம். அதுதான் அதுக்கப்புறம் பிரம்மதேவர் வந்து தம்முடைய தவறையை உணர்ந்து பகவானிடம் பிரார்த்தனை செய்கிறார். பிரம்ம விமோகன லீலை ஸ்ரீமத் பாகவதத்துல அவனுடைய பெயர் வந்து பிரார்த்தனைகள் ரொம்ப நல்லா இருக்கும், நீங்க வந்து படித்து பார்க்கலாம் இது. அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய என்ன சொல்றது நிறைய சாஸ்திர இது வந்து கோடிங்ஸ் எல்லாமே வந்து இருக்கு, நிறைய விளக்கங்கள் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது வாமன தேவர் இல்லையா, நம்ம வந்து இந்த கதையெல்லாம் வந்து கேட்டிருப்பீங்க. எப்படி ஜலயசி விக்ரமனை பலி அற்புத வாமனா இல்லையா, இவங்க பலிய மகாராஜா கிட்ட வந்து என்ன பண்ணாங்க, 3 அடி நிலம் கேட்டு எல்லாத்தையுமே அளந்துட்டாங்க.
அவங்களையும் வந்து ஆத்ம நிவேதனம் வந்து பண்ண வச்சுட்டாங்க. இப்ப இதுதான் வந்து பகவானுடைய நிலை. கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம் இல்லையா? எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப இதுதான் வந்து சொல்லப்படுது. அதுக்கப்புறம் எல்லாம் இப்ப பார்த்த மாதிரி எல்லா யாகங்களையும் தவங்களையும் இறுதியில் அனுபவிப்பவர் பகவான் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் எல்லா லோகங்களையும் தேவர்களையும் கட்டுப்படுத்துபவர் இல்லையா? இப்ப இதுல பார்க்கும்போது வந்து தேவேந்திரன் இல்லையா? அப்ப அந்த இதுவும் வந்து அந்த லீலைகள் வந்து நீங்க கேட்டிருப்பீங்க, கோவர்தன லீலை இல்லையா? இப்ப தேவேந்திரனுக்கு கூட வந்து என்னாச்சு, அவங்களும் வந்து ஒரு மாகியில் வந்து அந்த விழக்கூடிய நிலை வந்து ஏற்படுது. அந்த அகங்காரத்தின் மூலமாக நான் தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, அந்த சம்பர்த்தக மலை இல்லையா, பிரஜவாசிகள் எல்லாரும் வந்து எனக்கு வந்து யாகம் பண்ணாம ஒரு மலைக்கு வந்து யாகம் பண்றாங்களே அப்படின்னு சொல்லி இப்ப அவங்களையும் வந்து என்னாச்சு, இப்ப அவங்க அந்த இது என்ன ஊழி காலத்தில் அந்த அழிவு காலத்தில் ஏற்படுகின்ற அந்த சம்பர்த்தக மலையை வந்து அதை வந்து விடும்போது அதுக்கப்புறம் தான் வந்து புரியுது, பகவானால வந்து அவங்க தோற்கடிக்கப்படும் போதுதான் வந்து தெரிந்து கொள்ள முடியுது, ஐயோ நம்ம வந்து பகவான் மேல தப்பு செஞ்சுட்டோமோ அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் புரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து அவங்க மன்னிப்பு கேட்கிறாங்க. இதுதான் இப்ப எல்லாரையும் கட்டுப்படுத்துபவர் வந்து பகவான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏன் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் சுகிருதம் சர்வபூதானா, எல்லா உயிர்வாளிகளிலும் உற்ற நண்பர் பகவான் மட்டும்தான். ஏன்னா வந்து இதுல ஈஸ்வரக சர்வபூதானம் ஹிருதேசே அர்ஜுன திஷ்டதி, எல்லாருடைய ஹிருதயத்திலும் நான் பரமாத்மாவாக விட்டு இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா வந்து இதுல உபனிஷதங்களில் சொல்லப்பட்டிருக்கு, இரு பறவைகள் வந்து இருக்கு. ஒரு மரத்தில் வந்து பார்த்தோம்னா இரு பறவைகள் வந்து இருக்கு. இப்ப அந்த இரு பறவைகளில் வந்து ஒன்று வந்து என்ன அப்படின்னாக்க மரத்தின் கனிகளை உண்கிறது, இன்னொரு பறவை வந்து எதுவுமே வந்து சாப்பிடாம சாட்சியாக வந்து இருக்கின்றது. அந்த உண்ணும் பறவை யார் அப்படின்னாக்க நாம தான். அந்த சாட்சி பறவை வந்து பகவான் வந்து பரமாத்மா. நம்முடைய இருதயத்தில் வந்து ஆத்மாவும் இருக்கு, பரமாத்மாவும் வந்து இருக்கு. இப்ப ரெண்டு பேருமே வந்து இருக்காங்க. ஆனா வந்து நாம என்ன பண்றோம்னா இந்த வெளி உலகத்தில் வந்து வெளியே வந்து நம்ம பார்க்கின்றோம். ஆனா வந்து நம்ம இங்க வந்து தேடிட்டு இருக்கோம். ஆனா வந்து இதே வந்து பார்த்தோம்னா நம்முடைய உள்ளேதான் பகவான் இருக்கின்றார் இல்லையா? நம்ம வந்து இந்த முன்னாடி ஸ்லோகத்துல வந்து பார்த்தோம், தனக்குள்ளே இன்பம் அனுபவித்து தனக்குள்ளே பார்வையை செலுத்தி நமக்குள்ளே வந்து நம்ம வந்து பார்க்கும் போது வெளி உலகத்தில் இருக்கின்றது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தி நம்ம வந்து உள்நோக்கி பார்க்கும் போது மட்டும்தான் நமக்கு வந்து ஆனந்தத்தை வந்து நம்ம தேட முடியும். இது பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க. இது வந்து நாரத முனிவருடைய அவங்க வாழ்க்கை வரலாறு வந்து ரொம்ப அழகா வந்து விளக்கப்பட்டிருக்கு. அதுல வந்து என்ன ஆகுதுன்னா, உள்நோக்கி வந்து நாரத முனிவர் வந்து அவங்களுடைய சிறு வயது முற்பிறவியுடைய வாழ்க்கையை வந்து சில வியாசதேவருக்கு வந்து சொல்லும் போது சொல்றாங்க, நான் வந்து இந்த மாதிரி யாருமே மனித நடமாட்டம் இல்லாத அந்த ஒரு இடத்தில் வந்து நான் வந்து தியானம் செய்து கொண்டிருந்தேன். அந்த மாதிரி அந்த ஒரு நேரத்துல வந்து நான் வந்து ரொம்ப பேரின்ப அந்த ஒரு நிலையில் வந்து பகவானுடைய தாமரை திருவடியை வந்து ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும் போதும் உடனடியாக பகவான் என் முன் தோன்றினார், என்னுடைய இதய கமலத்தில் தோன்றினார். அது பகவான் வந்து உடனே அவங்க வந்து முன்னாடி வந்து பகவான் வந்து காட்சி கொடுக்கின்றார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ரொம்ப ஆனந்தமாக வந்து ஆனந்த பரவசத்தில் வந்து அவங்க மூழ்கி போயிட்டாங்க. மூழ்கி போனதுனால என்னாச்சாமா, ஒவ்வொரு புலன்களும் வந்து தனித்தனியாக ஆனந்தம் அனுபவித்ததாமா. இப்ப பாருங்களேன், நம்முடைய புலன்கள் எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு நம்ம நினைக்கலாமா? சொல்ல முடியுமா? இல்லையா? ஒவ்வொரு புலன்கள் நமக்கு துன்பத்தை தான் வந்து கொடுக்குது இல்லையா? எந்த விதமான புலன்கள் நமக்கு இன்பத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லவே முடியாது. அதுக்கப்புறம் இந்த புலன்களின் மூலமாக வந்து நான் நிறைய விஷயம் வந்து பார்த்துட்டேன், எனக்கு ரொம்ப திருப்தி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டோம், கண்டிப்பா முடியாது இல்லையா? ஏன்னா வந்து இங்க வந்து நமக்கு திருப்தி ஏற்படாது. ஏன்னா இது பிரபுபாதர் வந்து எழுதுறாங்க, விவரிக்கிறாங்க ரொம்ப அழகா வந்து என்னன்னா, நம்ம வந்து ஏன்னா பகவானுக்கும் நமக்கும் அந்த நித்திய உறவு இருக்காங்க. நம்ம வந்து ஆன்மீக ஜீவாத்மாக்கள், நம்ம வந்து ஆன்மீக ஜீவாத்மாக்களாக இருக்கிறனால பகவானுக்கும் நமக்கும் இருக்கின்ற அந்த நித்திய உறவு இருக்கிறனால நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு பிறவியில அந்த பகவானை வந்து நாம் தேடிக்கொண்டு இருக்கின்றோம். ஆனா வந்து இன்னும் வந்து நம்ம அதை அடையவில்லை. அதனால வந்து என்ன ஆகுதாம நமக்கு திருப்தி ஏற்படாதாங்க. ஏன்னா பௌதிக உலகத்துல வந்து நம்ம நிறைய விஷயங்கள் நிறைய பேரை வந்து பாக்குறோம். ஏன்னா ஆனா வந்து அவங்கள சந்திக்கிறனால என்ன ஆகுதாங்க, நம்ம மனதில் இருக்கின்ற வந்து துன்பத்தையும் வந்து அகற்ற முடியாது, மன சஞ்சலங்களையும் அகற்ற முடியாது. அவங்களால எனக்கு திருப்தி அப்படின்னு சொல்லி வந்து நம்ம சொல்ல முடியாதாங்க. ஏன்னா வந்து பகவானால் மட்டும்தான், பகவானை பார்க்கும் போது மட்டும்தான் நமக்கு வந்து அந்த முழு திருப்தி ஏற்படும். அதை வந்து நாரத முனிவர் வந்து உணர்றாங்க. பகவானுடைய உருவம் அருவம் கிடையாது, பகவானுடைய ரூபம் நித்தியமானது, பகவான் வந்து ஆன்மீகமயமானவர், நம்முடைய உருவத்திலிருந்து
வேறுபட்டது, பகவானுடைய வடிவம் திவ்யமயமானது, திவ்யமான ரூபம் அப்படின்னு சொல்லி வந்து பாக்குறாங்க. ஆனா வந்து அவங்க ரொம்ப அளவுக்கு அதிகமான ஆனந்தத்துல மூழ்கி போனதுனால என்னாச்சாமா, ஒரு கணத்துல பகவானை வந்து காட்சி வந்து மறந்துருச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ரொம்ப என்னமோ ரொம்ப பெருசா ரொம்ப ஆனந்தமா கிடைச்சது என்னமோ இழந்தது மாதிரி அவங்களால அந்த ஒரு அமைதியான நிலை வந்து ஏற்படல. அதனால வந்து அவங்க வந்து திரும்ப திரும்ப அந்த தியானத்தை வந்து கொண்டு வர்றாங்க. ஆனா பகவானை வந்து பார்க்க முடியல. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, பகவான் வந்து பேசுகிறார் அவங்க முன்னாடி. பேசும்போது இனி வந்து உன்னால வந்து பார்க்க முடியாது. ஏன்னா பௌதீக பற்றுதல் வந்து யாரு வந்து விடுபடலையோ, யார் ஒருவர் வந்து நம்முடைய தொண்டின் பக்தி தொண்டின் வந்து முழுமை அடையிலேயே நான் வந்து அவர்களால் வந்து என்னை வந்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி பகவான் பேசின பிறகு கொஞ்சம் வந்து அவங்களுக்கு அமைதி ஏற்பட்டது. ஏன்னா பகவானுடைய பகவானுடைய உருவத்தை, பகவானுடைய தரிசனத்தை யார் ஒருவர் வந்து பெற்றிருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து முழு திருப்தி வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு வேற எந்த விதமான ஒரு இதுல வந்து அவங்களுக்கு திருப்தியே ஏற்படாது. எவ்வளவு பௌதிக உலகத்துல எல்லா விதமான சொத்தும் கொடுங்க, சொர்க்கலோகத்துல உயர்ந்த பதவி எது வேணாலும் கொடுத்தாலும், எதுனாலையும் அவங்களால எல்லா சித்திகளும் வந்து கொடுத்தாலும் அவங்களுக்கு திருப்தியே ஏற்படாது. அவங்களுடைய திருப்தி வந்து எல்லாமே என்னன்னா பகவானை வந்து பார்ப்பது மட்டும்தான் அவங்களுடைய திருப்தி. அதுதான், ஏன்னா பகவானால் மட்டும்தான் வந்து பார்க்கும்போது அந்த முழு திருப்தியை வந்து அடைய முடியும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் பகவானே வந்து இன்னொரு இடத்துலயும் சொல்றாங்க இல்லையா, பகவத்கீதையிலும் ஞானே ஞாபக சக்தியும் அறிவும் மறதியும் கொடுக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து. சரி, இப்ப வந்து நம்ம பார்க்கலாம். இப்ப வந்து பார்க்கலாம், நம்ம வந்து எல்லாருடைய இதயத்திலும் பகவான் பரமாத்மாவா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாக்குறோம், கேட்கிறோம். அதுக்கப்புறம் வந்து கேட்கிறோம், பகவத்கீதையில வந்து சொல்லப்பட்டிருக்கு எல்லாரோட இதயத்தில் நான் பரமாத்மா இருக்கின்றேன் அப்படின்னு வந்து பகவான் வந்து சொல்றாங்க. சரி, ஓகே. ஏன்னா பகவான் வந்து நம்முடைய சுகிருதம் சர்வபூதானா, எல்லாருக்கும் உற்ற நண்பர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரி, அப்ப நம்மளுடைய இருதயத்துல இருந்துட்டு ஏன் பகவானை வந்து நம்மளால தெரிந்து கொள்ள முடியவில்லை? ஏன் வந்து நம்ம வந்து தவறான பாதையில் வந்து நம்ம வந்து செல்லும் போது பகவான் வந்து ஏன் நம்மை வந்து வந்து அறிவுறுத்தவில்லை அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கேள்வி எழலாம் நமக்கு. இப்ப இதுக்கு வந்து ஸ்ரீமத் பாகவதம் வந்து பதில் சொல்லுது. எப்படின்னா, இப்ப வந்து பார்க்கும்போதும் ஒரு தூரத்துல வந்து நம்ம பாக்குறோம். இப்ப அதுல வந்து பார்க்கும்போது நெருப்பு வந்து ரொம்ப நல்ல நெருப்பு வந்து பயங்கரமாக அங்க எரிகின்றது. அந்த நெருப்பு வந்து இருக்கிறனால என்ன ஆகுதுன்னா, நம்ம தூரத்துல இருந்து பார்க்கும்போது நிறைய புகை மண்டலம் மட்டும்தான் நமக்கு தெரியுது. அதை வந்து நம்ம வந்து என்ன வந்து நினைப்போம், தூரத்துல இருந்து பாக்குற போது நமக்கு புகை மட்டும்தான் தெரியுது, நெருப்பு தெரியல. நாம வந்து என்ன நினைப்போம், அந்த புகை வச்சு நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஓகே, அங்க நெருப்பு வந்து எரியுது, அப்ப அதனால புகை வருது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ள முடியுது. ஆனா வந்து அந்த புகை மண்டலம் சூழ்ந்து இருக்கிறதுனால நெருப்பை வந்து நம்ம பார்க்க முடியல. இல்லப்பா, அதே மாதிரிதான் நம்ம இந்த ஜட மாயினால் முக்குணங்களின் மூலமாக நம்முடைய மனம் வந்து கலங்கப்பட்டு இருப்பதால் பகவான் வந்து உள்ள இருக்கிறது நம்மளால தெரிந்து கொள்ள முடியவில்லை. இப்ப அதனாலதான் பகவான் வந்து இங்க அர்ஜுனனுக்கு வந்து சொல்லுவாங்க, முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவாய் ஆவாயாக அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம வந்து முக்குணங்களை கடக்கும் போது மட்டும்தான் இங்க சொல்லிருக்கலாம் அந்த பிரம்மபூத நிலை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இப்ப அந்த ஒரு நிலையில் தான் பகவான் இருக்கின்றார். இப்ப இந்த இங்க நாரத முனிவருக்கு சொன்ன மாதிரி யார் வந்து பௌதிகப்பட்டிருந்து விடுபடவில்லையோ அவர்களை என்னை வந்து காண முடியாது. இப்ப வந்து அதுல வந்து நம்ம விடுபடும் போது மட்டும்தான் நம்ம பகவானுடைய தரிசனம் வந்து நமக்கு கிடைக்கும். இது இப்ப அந்த ஒரு நிலையை வந்து நம்ம வந்து அடைய வேண்டும். இப்ப அதனால வந்து அப்ப அதை விளக்கும் போது, அந்த புகை வந்து விளக்கும் போதுதான் நெருப்பை வந்து பார்க்க முடியும். இப்ப அதே மாதிரிதான் இந்த முக்குணங்களுடைய அந்த ஒரு மாயையிலிருந்து நாம் விலகும் போது மட்டும்தான் அங்கே வந்து நான் வந்து அந்த நெருப்பை வந்து எப்படி பாக்குறோமோ அதே மாதிரி நம்ம பகவானை வந்து பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பகவான் வந்து நம்ம வந்து அறிவுறுத்தலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லும் போதும் என்னன்னா, நம்ம வந்து எல்லாருக்கும் ஒரே ஒரு சுதந்திரம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப அந்த ஒரு சுதந்திரத்தில் பகவான் தலையிடுவது இல்லை. ஆனால் யார் ஒருவர் வந்து உண்மையாக முயற்சித்து நாம் பகவானை வந்து அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி யார் ஒருவர் வந்து நினைக்கின்றார்களோ அவர்களால் வந்து பகவானை வந்து அடைய முடியும். அவர்களுக்கு வந்து பகவான் வந்து தமக்கு வந்து வழி நடத்துவார். எப்படி ததாமி புத்தியோகம் தாம், பகவத்கீதை வந்து சொல்ற மாதிரி என்னிடம் வந்தடைவதற்கான அறிவை நானே வழங்குகின்றேன் அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு தேவர்களை வழிபட வேண்டும் அப்படின்னு சொன்னாலும் அவர்களையும் வந்து உள்ளிருந்து நான் அவர்களின் வழிபடுவதற்காக அந்த ஒரு பலத்தையே நானே வந்து கொடுக்கின்றேன். இப்ப எல்லாமே பகவான் தான் நமக்கு கொடுக்குறாங்க. நம்ம இங்க இருந்து அனுபவிக்கணுமா, அதற்குரிய வழியையும் பகவான் காட்டுகின்றார். இங்க இருந்து வெளியே ஏறணுமா, இப்ப திரும்பி வர்றதற்கான அறிவையும் பகவானை கொடுக்கின்றார். இப்ப நம்முடைய விருப்பப்படி பகவான் வந்து இங்க வந்து செயல்படுகின்றார் இல்லையா. நம்ம வந்து பார்த்தோம், இந்த அத்தியாயத்துலதான் வந்து பார்த்தோம். ஆனா வந்து பகவான் வந்து
நம்ம வந்து செயல்படுறதற்காக உள்ளிருந்து நமக்கு வழிகாட்டுகின்றார். ஆனால் செயல்களின் பலன்களை பகவான் அனுபவிப்பதில்லை. அதுதான் நம்ம வந்து செய்வதற்காக வந்து நம்ம ஆசைப்படுகின்றோம், செய்வதற்கான வழியை பகவான் காட்டுகின்றார். அந்த செயலின் விளைவை பகவான் அனுபவிப்பது இல்லை. அதுதான் இப்ப செய்வது வந்து ஆத்மா வந்து கிடையாது. அந்த செய்வது வந்து முக்குணங்களுடைய தொடர்பினால் தான் வந்து செய்யப்படுது அப்படின்னு சொல்லி வந்து நம்ம முன்னாடி வந்து பார்த்தோம். இந்த ஸ்லோகத்தில் இதே அத்தியாயத்தில் வந்து நம்ம பார்த்தோம். அதுதான் இப்ப வந்து எல்லா உயிர்வாளிகளுக்கும் உற்ற நண்பர். அதுக்கப்புறம் பகவான் வந்து எப்படி நம்முடைய உற்ற நண்பராக வந்து இருக்கிறனால பகவானுக்கு வந்து ரொம்ப வருத்தம். ஏன்னா தெரியும் பகவானுக்கு இங்க வந்து ஜீவாத்மா எப்பவுமே வந்து இந்த பௌதிக உலகத்தில் என்னை விட்டு பிரிந்து கண்டிப்பாக வந்து சந்தோஷமாக வந்து இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி வந்து பகவான் என்ன பண்றாங்கன்னா திரும்ப திரும்ப பகவான் வந்து வர்றாங்க. அதுக்கப்புறம் பகவானுடைய அவதாரங்கள் வந்து வர்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பகவானே வந்து எப்படி இந்த பகவத்கீதையின் வடிவில் வந்து நமக்கு எல்லாருடைய துன்பங்களையும் வந்து அகற்றுகின்றார். ஏன்னா பகவானுக்கு தெரியும் திரும்பி வந்து இந்த ஜீவாத்மா வந்து ஒரு கட்டத்துல வந்து புரிந்து கொள்ளும் இங்க வந்து சந்தோஷமே இல்லை, இங்க அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்லி வந்து தெரிந்து கொள்ளும். இப்ப அந்த ஒரு நேரத்தில் வந்து இந்த பகவத்கீதை மூலமாக வந்து அவங்களுக்கு திரும்பி வர்றதற்கான அந்த வழியையும் வந்து இங்க விட்டு சென்றிருக்கிறார். அதுக்கப்புறம் வந்து அதை மட்டும் வந்து விடல, பகவான் என்ன பண்ண திரும்ப ஆச்சாரியர்களையும் வந்து அனுப்புகின்றார் இல்லையா. மத்வாச்சாரியார், அதுக்கப்புறம் ராமானுஜாச்சாரியார், சில பக்தி வினோத் தாக்கூர், சில பக்தி சில பிரபுபாதர், சில பக்தி சித்தாந்த தாக்கூர், இவங்க எல்லாருமே வந்து அனுப்புகின்றார். எப்படி பகவான் வந்து நமக்கு வழிகாட்டுகின்றார், நமக்கு வந்து உள்ளிருந்து பரமாத்மாவாக இருந்து ததாமி புத்தியாகம் தான் அதன் மூலமாக வழிகாட்டுகின்றார். அதுக்கப்புறம் பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம், ஆன்மீக குரு, பக்தர்கள் இவர்கள் மூலமாக இருந்தும் நமக்கு வந்து பகவானிடம் திரும்பி வர்றதுக்கான அந்த வழியை வந்து காட்டுகின்றார். பகவான் வந்து என்ன சொல்றது, சரி நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஏதோ ஒரு முயற்சி செய்கின்றோம், ஒரு தடவை செய்வோம், 2 தடவை செய்வோம், ஆமா 4 தடவை செஞ்சா சரி இனி இவங்க வந்து வரவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து நம்ம விட்டுருவோம். நம்மளுடைய இது அவ்வளவுதான், நம்முடைய முயற்சி. ஆனா பகவான் வந்து பார்த்தோம்னா பாருங்களேன், நம்முடைய இதயத்திலே பக்கத்திலே இருந்து இந்த ஜீவன் வந்து இப்ப வந்து என்னை வந்து திரும்பி நோக்கி வந்துவிடும், என்னை நோக்கி வந்துவிடும் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து பற்பல ஜென்மங்களாக 84 லட்சம் வகையான உயிரினங்கள், அவ்வளவு உடல்கள் வந்து நம்ம எடுத்து திரும்ப 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 வந்து பகவானை நோக்கி இந்த ஜீவாத்மா திரும்பி விடும் அப்படின்னு சொல்லி முயற்சிகள் வந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்களாமா. ஆனா நாம வந்து என்ன வந்து பகவானிடம் திரும்பவில்லை. ஆனா வந்து பகவான் வந்து விடல, ஏன்னா தெரியும் எனக்கு என்னுடைய அம்சம் இல்லையா, என்னுடைய அம்சம் வந்து நான் வந்து விட முடியாது அப்படின்னு சொல்லி வந்து திரும்ப பகவான் இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாரையும் வந்து நம்ம வந்து திருப்பி ஆன்மீக உலகத்திற்கு வந்து கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி பகவானுடைய முயற்சி வந்து எப்பவுமே வந்து இருக்கு. இப்ப இந்த பௌதிக உலகம் அந்த படைப்பின் நோக்கமே வந்து என்ன அப்படின்னாக்கா இதுதான், ஜீவாத்மா வந்து அனுபவிக்க வேண்டும், அனுபவித்த பிறகு திரும்பி என்னிடம் திரும்பி வர வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்ப அந்த ஒரு நோக்கத்திற்காகத்தான் வந்து இல்லையா பகவான் நினைச்சு என்ன வேணாலும் பண்ண முடியும். ஆனால் இந்த ஜீவாத்மா புரிந்து கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து எத்தனை ஜென்மங்களாக எத்தனை பிறவிகளாக பார்த்து கொண்டு இருக்கிறார். அதுதான் வந்து சொல்லப்படுது. பகவானை விட உற்ற நண்பர் வந்து வேற யாரையுமே எங்கேயுமே வந்து நம்ம பார்க்க முடியாது. பாருங்களேன், எத்தனை ஒரு உடல்கள் நம்ம எடுத்திருக்கோம், எல்லாரும் எத்தனை உடல் எடுத்தாலும் எல்லா உடல்களிலும் வந்து நமக்கு துணையாக இங்க வந்து நம்ம வந்துட்டோம், தனியாக வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலும் நமக்கு துணையாக வந்து பரமாத்மாவாக எப்பவுமே வந்து இருக்கின்றார், நமக்கு துணையாக. ஆனா வந்து என்னாச்சு, நாம தான் வந்து பகவானை வந்து மறந்து விட்டோம். இப்ப இங்க வந்து பிரபுபாதர் தான் எழுதுறாங்க, பகவான் வந்து யாரிடமும் பாரபட்சம் பார்ப்பதில்லை, எல்லாருக்கும் சமமானவர் தான். ஆனா வந்து என்னது, கிருஷ்ண உணர்வில் அவன் செய்யும் கடமைகளை பொறுத்ததே அவனது பலன்கள் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க. இதுக்கு வந்து உதாரணம் வந்து சில பிரபுபாதர் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து கொடுத்திருக்காங்க. அப்படின்னா சூரியன், இப்ப சூரியன் வந்து இருக்கு இல்லையா, அப்ப சூரியன் வந்து தனித்தனியாக வந்து உதிக்குது. இவங்க வந்து இந்து, இவங்களுக்கு மட்டும்தான் வந்து சூரியன், இவங்க வந்து முஸ்லீம், இப்ப இல்ல இவங்களுக்கு மட்டும்தான் வந்து இஸ்லாம், இவங்களுக்கு தான் வந்து இது அப்படின்னு சொல்லி சூரியன் தனித்தனியா உதிக்குதா, இல்ல இவங்க உயர்ந்தவர், இல்ல இவங்க பணக்காரர், இல்ல இவங்க செல்வந்தர், இவங்க வந்து புகழ் அதிகமாக இருக்கு, இப்படின்னு தனித்தனியா உதிக்கவே இல்லை இல்லையா. எல்லாருக்கும் பொதுவாகத்தான் வந்து சூரியன் வந்து உதிக்குது. மழை நீர் கூட வந்து எல்லாருக்கும் பொதுவாகத்தான் வந்து வருது. ஆனால் அதை வந்து யார் வந்து எடுத்துக்கொள்கிறார்களோ அவங்களுக்கு அந்த பலன்கள். அதே மாதிரிதான் பகவானுடைய கருணை எல்லாருக்குமே வந்து வழங்க தயாராக இருக்கிறார் பகவான். ஆனால் அதை நாம் ஏற்றுக்கொள்வதில் தான் வந்து அதில் வந்து குறை இருக்கின்றது, நம்மிடம்தான் அந்த குறை இருக்கின்றது அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க. இது இப்ப இந்த ஸ்லோகத்தினுடைய விளக்கம் வந்து இதோட வந்து நம்ம முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூருடைய மறைவு நாள்
இல்லையா? இப்ப அதனால வந்து அவங்களை பற்றி வந்து ஒரு சிறு விஷயம் அது மட்டும் வந்து நான் வந்து பகிர்ந்து கொள்கிறேன். நான் அவங்களை வந்து வந்து நம்ம வந்து பேசுறது அப்படின்னு சொல்றது வந்து கண்டிப்பா எனக்கு பார்த்தோம்னா கண்டிப்பா தகுதி இல்லை. ஆனா இருந்தாலும் நான் அவங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் அவங்களை பற்றி நாம் பேசும்போது நாம் தூய்மை அடைகின்றோம். அந்த ஒரு நோக்கத்துக்காக வந்து அதுக்காக வந்து நான் வந்து அவங்களை பற்றி வந்து ஒரு சிறு விஷயம் மட்டும் வந்து நான் வந்து பகிர்ந்து கொள்கிறேன். ஏன்னா வந்து நான் பக்தர்களிடம் வந்து கேட்டிருக்கேன். அவங்களுடைய வாழ்க்கை வரலாறும் நீங்க வந்து கேட்டிருக்கலாம். வந்து அவங்களுடைய பற்றி வந்து இதுல அனுப்பியிருக்காங்க இதுலயும் இணையதளத்தில். இப்ப அதுல இருந்து நீங்க வந்து கேட்டுக்கலாம். வந்து அவங்களை பற்றி வந்து நம்ம கேட்கும் போது என்ன ஆகுதுன்னா நாம தூய்மை அடைகின்றோம். இப்ப இதுல பார்க்கும்போது ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் இவங்க யாரு அப்படின்னாக்கா தெரிஞ்சிருக்கோம் எல்லாருக்கும். வந்து நம்ம வந்து பார்க்கும்போதும் கோயில வந்து பார்த்தோம்னா வரிசையா வந்து குரு பரம்பரை அவங்களுடைய படங்கள் வந்து வச்சிருப்பாங்க இல்லையா? இப்ப அதுல வந்து பார்க்கும்போது இரண்டாவதாக அவங்க வந்து இருப்பாங்க. ஸ்ரீல தெய்வத்திரு ஆச்சா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல புரோபாதருடைய ஆன்மீக குரு அவங்க. இப்ப அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அவங்க பக்கத்துல வந்து கௌர கிஷோர தாச பாபாஜி மகாராஜ் வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க பக்கத்துல ஸ்ரீல பக்தி வினோத தாக்கூர் ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூருடைய தந்தை வந்து ஸ்ரீல பக்தி வினோத தாக்கூர். இது இப்ப இந்த மாதிரி வந்து அவங்களுடைய பிரபுபாதருடைய ஆன்மீக குரு வந்து ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் வந்து என்ன ஆகுதுன்னு ஸ்ரீல பக்தி வினோத தாக்கூர் வந்து அவங்களுக்கு வந்து ஆன்மீக கடமைகள் இந்த மாதிரி ஆன்மீக கடமைகள் செய்வதற்காக உதவியாக வந்து மற்றவங்களை வந்து நம்ம அழைக்கும் போது வரலாம் வராமையிலும் போகலாம். அதனால வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா பகவானிடம் பிரார்த்தனை வந்து செய்து சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் பகவானுடைய கருணையின் மூலமாக வந்து அவங்களுக்கு வந்து மகனாக வந்து பிறக்கின்றார். அவங்க வந்து ஆன்மீக உலகத்திலிருந்து இறங்கி வர்றார். ஒரு நாள் வந்து ஜெகநாத் ரத யாத்திரை வந்து வரும்போது என்ன ஆகுதுன்னா சில பக்தி வினோத் தாக்கூருடைய அவருடைய வீட்டு வாசல்ல வந்த உடனே வந்து என்ன ஆகுது ஜெகநாதருடைய ரதம் வந்து நின்றுச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன ஜெகநாதர் வந்து நகரவே இல்லை. அப்புறம் சில பக்தி வினோத் தாக்கூர் வந்து உடனே ஜெகநாதருடைய பாதத்திலேயே அந்த குழந்தையை வந்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜெகநாதர் அங்க ஆசீர்வாதம் பண்ண பிறகு அதுக்கப்புறம் தான் ரதமே வந்து போகுது. அதுக்கப்புறம் அப்ப தெரிஞ்சிருச்சு ஓகே பகவானுடைய கருணையின் மூலமாக தான் வந்து இந்த குழந்தை வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப வந்து அவங்க சிறு இருக்கும்போது 7 வயதிலேயே பகவத்கீதை 700 ஸ்லோகங்கள் எல்லாமே மனப்பாடமா வந்து சொல்லுவாங்க. நான் அவங்களுக்கு வந்து எப்படி எதிர்க்கிறதுக்கு யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப இதா சொல்லியிருப்பாங்க. அவங்களுடைய உபாக்கியானம் அப்படின்னு சொல்லி அந்த கதைகள் எல்லாமே வந்து இருக்கும். நம்ம அந்த இதுல ஆங்கிலமே வந்து நம்ம புரிந்து கொள்வது ரொம்ப கடினம். ஆனா அந்த கதைகள்லயே வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு கதைகளுக்கும் ஒரு ரொம்ப ஆழ்ந்த கருத்து வந்து இருக்கும். அவ்வளவு நல்லா வந்து அந்த கருத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கு அந்த எல்லா கதைகளுமே வந்து அவங்க சொன்ன இது எல்லாமே அந்த கதையின் மூலமாக அந்த விளக்கம் அது அந்த விளக்கத்தையும் நான் புரிந்து கொள்வது ரொம்ப கடினம். அந்த அளவுக்கு வந்து இருக்கும். ரொம்ப ஆழமான கருத்துக்கள் வந்து இருக்கும் அவங்க சொல்லியிருக்கிறது எல்லாமே வந்து. இப்ப இதுல வந்து பார்க்கும்போது சில பக்தி சித்தாந்த தாக்கூர் ஆச்சாரியார்கள் அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா பகவானிடமிருந்து அவங்கள்ட்ட வேறுபட்டவரே கிடையாது. ஏன்னா வந்து அவங்க நம்ம வந்து எப்படி சொல்றோம்னா மறைவு நாள் தோன்றிய நாள் மறைவு நாள் தான் சொல்லுவோம். நமக்கு வந்து எப்படி நம்ம பிறக்கின்றோம் இருக்கின்றோம். அவங்க வந்து எப்படின்னா பகவான் மாதிரி தான் இல்லையா? பகவான் வந்து பகவத்கீதையில வந்து சொல்றாங்க எப்படி ஜென்ம கர்ம சமேதிவியம் ஏவம் யோவைத்தி தற்பதக தெக்வாதேகம் புனர்ஜென்ம நைத்திமாம் ஏதிசோ அர்ஜுனா அப்படின்னு சொல்லி என்னுடைய தோற்றமும் செயல்களும் திவ்யமானவை அப்படின்னு சொல்லி. இப்ப வந்து பகவான் எப்படி இங்க வர்றாங்க சம்பவாமி ஆத்மமாயையா அப்படின்னு சொல்லி. நான் பகவான் வந்து இங்க வர்றது தன்னுடைய சொந்த விருப்பத்தின்படி அந்தரங்க சக்தி மூலமாக பகவான் இங்கே தோன்றுகிறார் இறக்கிறார் கிடையாது. அதனால அதுக்குரிய விளக்கமே வந்து 4வது அத்தியாயத்துல வந்து நம்ம பார்த்தோம். இப்ப வந்து பகவான் வந்து தோன்றுகிறார் அப்படின்றதுதான் வந்து நம்ம வந்து சொல்றோம். இப்ப அதே மாதிரிதான் ஆச்சாரியர்கள் பகவான் வந்து எப்படி வர்றாங்களோ அதே மாதிரிதான் ஆச்சாரியர்கள். இப்ப வந்து அவங்க மறைந்த நாள் அப்படின்னு சொல்லும் போது அதையும் வந்து நம்ம வந்து கொண்டாடுகின்றோம். ஏன்னா அவங்க வந்து மறைவது ஆச்சாரியர்கள் எப்பவுமே வந்து அவங்களுடைய உடலை வந்து எரிக்க மாட்டார்கள் புதைக்க மாட்டார்கள். அவங்களை வந்து சமாதிதான் வந்து செய்வாங்க. ஏன்னா அவங்க வந்து மறைவது எப்படி அப்படின்னாக்கா பக்தர்கள் வந்து விளக்குறாங்க அவங்க வந்து நிரந்தரமாக வாழ்வதற்காகத்தான் அப்படின்னு சொல்லி. இப்ப வந்து ஆன்மீகத்துல வந்து ஏதாவது ஒரு சந்தேகங்கள் பக்தர்களுக்கு இந்த மாதிரி வருது அப்படின்னாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க சமாதி முன்னாடி போய் அவங்க கிட்ட வந்து பிரார்த்தனை வந்து செய்யும் போதும் அவங்களுக்கு அந்த பதில் வந்து கிடைக்குமாங்க. ஏன்னா அவங்க எப்பவுமே நிரந்தரமாக இருக்காங்க. இப்ப இதே வந்து பார்க்கும்போது ராமானுஜாச்சாரியார் இல்லையா நீங்க வந்து பார்த்திருப்பீங்க உடையவர் சன்னதி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்ரீரங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இல்லையா அப்ப அவங்களுடைய இது சமாதி வந்து செய்த பிறகு வந்து ஒரு சீடரோட வந்து அவங்க அவங்களை வந்து பார்க்கணும்னு சொன்னோன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து வர்றாங்க இல்லையா இன்னும் 1000 வருடங்கள் அவங்களுடைய உடல் அப்படியே வந்து இருக்கு நகங்கள் எல்லாமே வந்து வளருது அப்படின்னு சொல்லி வந்து
சொல்றாங்க. பார்த்திருப்பீங்க நீங்க வந்து அதுதான் ஆச்சாரியன்னா பாருங்களே, எந்த விதமான இதுவும் இல்லை, ரசாயனம் வந்து எதுவுமே கிடையாது. ஆனா அவங்களுடைய உடல் வந்து இன்னுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு, எந்த விதமான அழிவும் வந்து இல்லாம இல்லையா. நம்முடைய உடல் பார்த்தோம்னா இறந்த போய் 2-3 மணி நேரம் ஆனாலே யாருமே பக்கத்துல வந்து உட்கார முடியாது இல்லையா. நம்முடைய ரொம்ப உறவினர், ரொம்ப எனக்கு பிரியமானவர் அப்படின்னு நம்ம சொன்னவங்க கூட வந்து வேலைக்கு போயிடுவாங்க. ஏன்னா வந்து உடல் அந்த அளவுக்கு வந்து ஒரு துர்நாற்றம் வந்து ஏற்படும். ஏன்னா உடலுக்கு ஆத்மா இருக்கிறனால்தான் மதிப்பு, இல்லைன்னா வந்து கிடையாது. அந்த மாதிரி வந்து அங்கே இந்த மாதிரிதான் வந்து ஆச்சாரியார்கள், அந்த மாதிரி பகவான் மாதிரிதான் அவங்களுடைய தோற்றமும். எப்படின்னா வந்து பகவானுடைய காருண்யம், காருண்யத்துக்கு வந்து ஒரு உருவம் கொடுத்தா எப்படி இருக்கும். இப்ப அவங்கதான் ஆச்சாரியார்கள். அவங்களுடைய வார்த்தைகள் எல்லாமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, இப்ப வந்து நம்ம இதுல ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து விளக்கப்படுது. இப்ப வந்து நாம இதுல ஒரு இதுல காட்டுல வந்து போறோம் இல்லையா. அந்த அந்த காட்டுல வந்து போகும்போது பார்த்தோம்னா அந்த நதி நீரோடை அந்த இது எல்லாமே வந்து எப்படி இருக்கும், ரொம்ப நல்ல தூய்மையாக இருக்கும் இல்லையா. எந்த விதமான இதுவும் இல்லாம வந்து கீழே என்ன வேறு என்னென்ன இருக்கும், கற்கள் எல்லாமே இருக்கு, எல்லாமே ரொம்ப நல்ல தெளிவாக தெரியும். அந்த அந்த இதுல வந்து நீரோடை வேகமா வந்து போயிட்டு இருக்கும். அந்த சப்தம் வந்து அந்த நீரோட சப்தம் எப்படி இருக்கும், அந்த நீரோடைய ஓட்டமுடைய சப்தம் ரொம்ப கேட்கறதுக்கே மனதுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கும். அந்த மாதிரியான ஆச்சாரியருடைய வார்த்தைகள், குருவுடைய வார்த்தைகள் வந்து அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீமத் பாகவதத்துல வந்து 16வது காண்டத்துல வந்து விளக்கப்படுது. அப்ப அதுல வந்து எப்படின்னா ஆச்சாரியரை பற்றி ஒரு சின்ன விளக்கம், ஏன்னா நிறைய வந்து அவங்களை பற்றி வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஒண்ணு மட்டும் வந்து பாஸ்ட் டைம்ஸ் வந்து பார்க்கலாம். இப்ப இதுல பார்க்கும்போதும் கௌடிய மடத்தில் வந்து வந்து நிறுவினார் சில பக்தி சித்தாந்த தாக்கூர். இப்ப வந்து அந்த மாதிரி இருக்கும் போதும் அங்க என்ன ஆகுதுன்னா வெவ்வேறு இடத்துல வந்து ஆன்மீக வளர்ச்சிக்காக வந்து நிறைய இடங்கள் வந்து இருந்தது. அங்க எல்லாமே வந்து அங்க பக்தர்கள் அந்தந்த இடத்துல வந்து பயிற்சிகள் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப அந்த மாதிரி எல்லா நிறைய இடத்துல இருக்கிறனால ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து சில பக்தி சித்தாந்த தாக்கூர் வந்து போவாங்க. இப்ப அந்த மாதிரி போகும்போது அங்க வந்து ஒரு நிறைய பக்தர்கள் வந்து இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும் பிரம்மச்சாரிகள் வந்து முதல்ல அப்பெல்லாம் இருந்து பார்க்கும்போது இப்பவுமே அப்படிதான், பிரம்மச்சாரிகள் வந்து பெண்களோட தொடர்பு வந்து இல்லை, ரொம்ப கடுமையான அந்த ஒரு விதிமுறைகள் வந்து வந்து இருந்தது. இப்ப அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா சில நாள் கழித்து திரும்பவும் வந்து அங்கே சில பக்தி சித்தாந்த தாக்கூர் வந்து அந்த இடத்துக்கு வந்து போறாங்க. ஏன்னா வந்து கோயில் வந்து அங்க வந்து ஓப்பனிங்காக வந்து போறாங்க. கோயில் வந்து அங்க கட்டியிருக்காங்க. இப்போ அதை வந்து திறப்பு விழா அதுக்காக வந்து போறாங்க சில பக்தி சித்தாந்த தாக்கூர். அப்ப அங்க வந்து போகும்போது எல்லா பக்தர்களும் வந்து பாக்குறாங்க. முதல்ல இருந்து யார் யாரு பார்த்தோம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வந்து பார்க்கும்போது ஒரே ஒரு பக்தர் மட்டும் இல்லை, இளைய பக்தர். அப்ப வந்து கேக்குறாங்க, இங்க வந்து ஒரு பக்தர் வந்து இருந்தாங்களே, இப்ப அந்த பக்தர் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போதும் இல்ல, அவங்க என்ன வந்து சொல்லி மழுப்புறாங்க, திரும்ப திரும்ப கேக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து சொல்றாங்க, வந்து பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்றது பெண்களோட தொடர்பு இல்லை. ஆனா வந்து இவங்க என்ன ஆச்சுன்னா எல்லாருமே வந்து அவங்களுடைய சேவைக்காக வந்து போயிருந்தால அந்த ஒரு பக்தர் வந்து ஒரு பெண்ணோட வந்து அடிக்கடி பேசுறது தெரிஞ்சு என்ன பண்றாங்கன்னா அங்க இருந்து அவங்க வந்து யாருமே அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க எல்லாரையும் வந்து சேர்ந்து அடிச்சு அவங்க வந்து அதுல இருந்து விரட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னு சில பக்தி சித்தாந்த தாக்கூர் கேட்கிறாங்க, அந்த பக்தர் வந்தாதான் கோயில் திறப்பு விழா அப்படின்னு சொன்னோன்னா எல்லாருக்குமே வந்து ரொம்ப இதாயிருச்சு. ஏன்னா அந்த பக்தர் எங்க போனாங்கன்னே தெரியாது. சரின்னு சொல்லி எல்லாருமே வந்து போய் தேடுறாங்க. 2 நாள் ஆயிடுச்சு. அப்ப வந்து அவங்க வந்து தேடி பார்த்தோம்னா எங்கேயும் ஒரு இதுல கடிகாரம் வந்து என்னமோ வந்து இது பண்ற அந்த ஒரு இடத்துல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எப்படி வந்து கூட்டிட்டு வர்றாங்க. இப்ப அந்த பக்தருக்கு என்னமோ வந்து பயம். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து அடிச்சு வந்து துரத்திட்டாங்க. இவங்க கூட என்ன அடிச்சிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. ஆனா பாருங்களேன், சில பக்தி சித்தாந்த தாக்கூர் சொன்னது என்ன அப்படின்னாக்கா வந்து நான் வந்து நீ வந்து என்னை விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டு அவங்கள வந்து அரவணைச்சுக்கிறாங்களாம். இதுதான் ஆச்சாரியா. ஏன்னா எவ்வளவு தவறு செய்தாலும் வந்து என்ன ஆகுதுன்னா அதை எல்லாமே மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார். ஏன்னா வந்து இது பகவானுடைய குணங்கள். ஏன்னா பகவான் வந்து எப்படின்னா நம்ம கிட்ட வந்து 99 தவறு இருக்கு, ஒரே ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னா அந்த நல்ல விஷயத்தை பார்த்து பகவான் நம்ம ஏற்றுக்கொள்கிறார். ஆனா பௌதிக உலகத்துல எப்படின்னா இதுக்கு நேர ஆப்போசிட் இல்லையா, நேர எதிர்மாறு. ஏன்னா நம்ம வந்து நம்ம வந்து ஒரே ஒரு கெட்டதுதான் செஞ்சிருப்போம், 99 நல்லது இருக்கும். ஆனா பௌதிக உலகத்துல எப்படி பார்ப்பாங்கன்னா அந்த ஒரு கெட்ட விஷயம் மட்டும் வந்து அவங்க திரும்ப 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 சொல்லி அதை பெரிதாக்கி அதை சொல்லி அவங்கள அங்க இருந்து விரட்டிடுவாங்க. இதுதான் பௌதிக உலகம். ஆனா ஆன்மீக உலகம் எப்படின்னா
ஒரே ஒரு நல்ல விஷயம் அதை வந்து எடுத்துக்கொண்டு பகவான் ஏற்றுக்கொள்கிறார். ஏன்னா நம்மளை பொறுத்தவரையில் என்னன்னா காலப்போக்கில் நம்ம எல்லாத்தையும் மறந்துடுவோம். அதை நம்மளால முடியும். ஆனா பகவானுக்கு வந்து எதுவுமே மறக்க முடியாது. அதனால என்ன ஆகுனா பகவான் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார். அதுதான் பகவானுடைய குணம். அதே மாதிரிதான் ஆச்சாரியர்களும். வந்து எங்க இந்த இந்த அத்தியாயத்துல இருந்து பார்த்தோம் இல்லையா? வித்யா வினய சம்பன்னே பிராமணை கவி ஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாக்கியசா பண்டிதா சமதர்ஷனக. எப்படி பார்ப்பாங்க? பண்டிதா சமதர்ஷனக, எல்லாரையும் சமமாக பார்க்கின்றார். அதுதான் உத்தம பக்தர். எல்லாருமே பகவானுடைய ஒரு பாகம், எல்லாருமே ஒரு பகவானுடைய அம்சம். இவங்க உயர்ந்தவர், இவங்க தாழ்ந்தவர், இவங்க வந்து படித்தவர், இவங்க படிக்காதவர் அப்படின்னு எந்த பாரபட்சமும் பார்ப்பதில்லை. இப்ப நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? பகவான் வந்து எந்த பிரபுபாதர் வந்து எழுதியிருந்தாங்க, பகவான் யாரிடமும் பாரபட்சம் பார்ப்பதில்லை. இப்ப அதே மாதிரிதான் அவங்களும் எந்த விதமான பாரபட்சமும் இல்லை. இவங்களுக்கு வந்து ஒரு கட்டத்துல சாதகமாக, அவங்களுக்கு பாதகமாக இப்படி எல்லாம் அவங்க வந்து நினைக்கவே மாட்டாங்க. எல்லாருமே அவங்க பாக்குற பார்வை ஒன்னே ஒண்ணு என்னன்னா பண்டிதா சமதர்ஷனக, உடல்கள் தான் வேறுபடுது, எல்லாருமே பகவானுடைய ஒரு அம்சம், எல்லாருமே பகவானுடைய ஜீவாத்மாக்கள், எல்லாருமே வந்து இங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. இங்க இருந்து அவங்களை வந்து எப்படி வந்து வெளியே கொண்டு போக வேண்டும், அவங்களுடைய சிந்தனை வந்து அதுதான், அப்படிதான் வந்து பாக்குறாங்க. சிலர் பக்தி சில பிரபுபாதர் இல்லையா, சில பிரபுபாதர் வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்களும் அப்படிதான் இல்லையா, எல்லாருடைய ஜீவாத்மாக்களும் பகவானுடைய பாகமாக வந்து பார்த்து வந்து எல்லாருமே வந்து இந்த போதைப் பொருட்களுக்கு வந்து அடிமையாகி இல்லையா, அதுல இருந்து வெளியே வர்றது கடினம் இல்லையா. அவங்களே நினைச்சாலும் வெளியே வர முடியாது. ஆனா அவங்களை எல்லாமே வந்து பகவான் வந்து பிரபுபாதர் பரிணாமத்தின் மூலமாக அவர்களை தூய்மைப்படுத்தினார். அதுதான் வந்து ஒரு ஆச்சாரியார். அவங்களுடைய குணங்கள் வந்து அந்த மாதிரி பகவானுடைய குணங்கள். ஆனா பௌதிக குலத்தை வந்து பார்க்கவே முடியாது. அதான் என்ன, பகவான் வந்து யாருக்கு வந்து சக்தி அளிக்கின்றாரோ அவர்களால் வந்து செயல்பட முடியும். அந்த மாதிரி ஒரு ஆச்சாரியர்கள் இல்லையா, அவங்களுடைய பரம்பரையிலிருந்து நாம் வந்து பகவானை பற்றி வந்து நம்ம கேட்பதற்கான ஒரு வாய்ப்பு, அவங்களுடைய தொடர் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லும் போது நமக்கு கண்டிப்பா வந்து நமக்கு பெருமைதான் இல்லையா. இல்லாம வந்து இல்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க என்னுடைய பரம்பரை எப்படியா, என்னுடைய தாத்தா எப்படி அப்படின்னு சொல்லி அவங்களுடைய முன்னோர்களை எல்லாம் ரொம்ப பெருமையாக வந்து சொல்லுவாங்க. அது எல்லாமே பௌதிகமானது. ஆனா வந்து இங்க பார்க்கும்போது பார்த்தோம்னா இந்த பரம்பரை இல்லையா, குரு சீட பரம்பரை, இதன் மூலமாக வந்து நம்ம தொடர்ந்து பகவானை பற்றி நாம் தெரிந்து கொள்கின்றோம் இல்லையா. அப்ப இந்த தொடர்பும் எங்க வந்து இந்த குரு சீட பரம்பரை ஆரம்பம் பகவானிடமிருந்து ஆரம்பமானது இல்லையா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், அதுக்கப்புறம் வந்து பிரம்ம நாரதர், இந்த மாதிரி வந்து இறங்கி வருது. அப்ப அந்த பரம்பரையிலிருந்து வந்தவர் தான் வந்து கீழே வந்து பார்க்கும்போது நமக்கு ஸ்ரீ பிரபுபாதர், தெய்வத்திரு ஆச்ச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீ பிரபுபாதர். பகவான் என்ன சொன்னாங்களோ அதே கருத்தை அப்படியே நமக்கு வந்து கூறியிருக்கிறார் இல்லையா. அந்த மாதிரி ஒரு ஆச்சாரியர்கள், அந்த ஒரு ஆச்சாரியர்களுடைய அந்த ஒரு பரம்பரையினுடைய தொடர்பில் நாம வந்து இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப வந்து நமக்கு வந்து பெருமைதான் இது. இப்ப அவங்களை பற்றி வந்து நம்ம வந்து நிறைய சொல்லலாம், நம்முடைய தூய்மை அடைவதற்காக இந்த ஒரு விஷயம். ஹரே கிருஷ்ணா.